சர்க்கரை நோயாளிகள் மோர் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஒரு சீசனுக்கும் ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா இந்த சம்மருக்கு மோர் அப்படின்றது. ஆனா அந்த மோர் முக்கியமா சர்க்கரை நோயாளிகள் குடிக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது? நம்பர் 1, வெப்பத்தின் காரணமா டீஹைட்ரேட் ஆகுறது இருக்குது இல்லையா? அது எல்லாத்துல இருந்தும் இந்த சர்க்கரை நோயாளிகளை மோர் தாராளமாவே காப்பாத்துது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த மோர்ல புரோட்டீன் இருக்கு, கால்சியம் இருக்கு. 100 மில்லிலிட்டர் மோர்ல கிட்டத்தட்ட 60 கேலரிஸ் இருக்கு. விட்டமின் ஏ, சி, B12, B6, பீட்டா கேரோட்டின், பொட்டாசியம்னு எக்கச்சக்கமான சத்துக்கள் வந்து இருக்கு. அதனால எல்லாருமே இந்த மோர் வந்துட்டு இந்த சம்மருக்கு ஒரு டம்ளர் குடிக்கிறதுன்றது அப்படியே உடலை வந்து ரொம்ப ஆரோக்கியமாவும் குளிர்ச்சியாவும் வச்சுக்கும். நம்பர் 2, மோரில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் செரிமான சக்தியை அதிகப்படுத்துது. குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து சர்க்கரை நோயாளிகளை தாராளமா காப்பாத்துது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3, இதுல கிளைசமிக் குறியீடு ரொம்ப குறைந்த அளவு இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமா குடிக்கலாமா. நம்பர் 4, இந்த மோர்ல இருக்கக்கூடிய லாக்டிக் அமிலம் பாக்டீரியாஸை எதிர்த்து போராடி உங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது, முக்கியமா சர்க்கரை நோயாளிகளுக்கு. நம்பர் 5, மோர்ல இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளை வலுப்படுத்தி ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம சர்க்கரை நோயாளிகளை பாதுகாக்குது. சோ சர்க்கரை நோயாளிகளோ இல்ல நோய் இல்லாதவங்களோ எல்லாருக்குமே மோர் இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லதுதான். ஸ்டில் நீங்க வந்து அது குடிக்கலாமா இல்ல அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா கூட ஷேர் பண்ணலாம்.